சமவேளைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த உள்ளதாக இடைநிலை ஆசிரியர்கள் அறிவித்த நிலையில் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், வணக்கம். தற்போது அங்கு போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஆசிரியர் சங்கம் அறிவிச்சிருக்கு. அங்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு பணியெல்லாம் போடப்பட்டிருக்கு? தற்போதைய கள நிலவரம் அங்க எப்படி இருக்கு? பிரியங்கா, வணக்கம். தற்போது நாம் டிபிஐ வளாகத்தின் முன்பு நிற்கின்றோம். நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட போவதாக இடைநிலை ஆசிரியர்கள், அதாவது 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பாடம் கற்பிக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இவர்களுடைய கோரிக்கை என்னவென்றால், அவர்களுக்கு ஒற்றை கோரிக்கை தான், சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. சுமார் 15 ஆண்டுகளாக இந்த ஒற்றை கோரிக்கைக்காக அவர்கள் போராடி வருகிறார்கள். அதாவது 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்களுக்கு ஒரு மாதிரி சம்பளமும், 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு சேர்ந்தவர்களுக்கு குறைவான சம்பளமும் வழங்கப்படுவதாக அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். தற்போது போராட்டத்திலே ஈடுபடுவதாக அறிவித்திருப்பவர்கள் 2009க்கு பிறகு பணியிலே சேர்ந்தவர்கள். எனவே அவர்களுடைய அந்த கோரிக்கை என்பது 2009க்கு முன்பு சேர்ந்தவர்களுக்கு எப்படி அதிகமான ஊதியம் வழங்கப்படுகிறதோ அதே போல எங்களுக்கும் ஊதியம் வழங்க வேண்டும். நாங்களும் அவர்களும் ஒரே வகுப்புக்குத்தான் பாடம் எடுக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு அதிகமான சம்பளமும் எங்களுக்கு குறைவான சம்பளமும் கொடுப்பதை எப்படி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். இந்த விஷயத்தில் சுமார் 20,000 இடைநிலை ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் தங்களுக்கு நியாயம் வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர்ந்து பல்வேறு ஆண்டுகளாக அவர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். தற்போது அரையாண்டு விடுமுறை என்பதனாலே அவர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதற்காகவும் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிடுவதற்காகவும் வந்திருக்கின்றார்கள். இந்த போராட்டத்திலே வர இருப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த ஆசிரியர்கள் ஆயிரக்கணக்கானோர் வரக்கூடும் என்பதனாலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர்களை கைது செய்வதற்கு, அதாவது டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயன்றால், இங்கு வந்தால் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதற்காக சுமார் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல சுமார் 20 அரசு பேருந்துகள், காவல்துறையினருடைய வாகனங்கள் போன்றவை கொண்டு வரப்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக ஆசிரியர்கள் வந்தால் அவர்களை உடனடியாக கைது செய்து அவர்களை மண்டபங்களுக்கு அழைத்து செல்வதற்கான தயார் நிலையிலே காவலர்கள் இருப்பதை பார்க்க முடிகின்றது. இடைநிலை ஆசிரியர்கள் பொறுத்தவரையிலே திமுக ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருந்தது. அதாவது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கூட அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்போது அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை சந்தித்து திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதே போல திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையிலும் அந்த தேர்தல் எண், வாக்குறுதி எண் 311 இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். எனவே நீங்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதியை காப்பாற்றுங்கள், எங்களுக்கு அந்த சம ஊதியம் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட முயற்சி செய்திருக்கிறார்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், அந்த போராட்டத்திலே ஈடுபடுவதற்கான அந்த ஆசிரியர் சங்கத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள், தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் நேற்று இரவே அவர்கள் வீடுகளில் வைத்து கைது செய்யப்பட்டதாக தகவல் கிடைக்கின்றது. அவர்களுடைய செல்போன்களும் தற்போது பிடுங்கி அணைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே தற்போது மற்ற ஆசிரியர்கள் இந்த போராட்டத்திற்கு வர முடியாமல் தவிப்பதாக தகவல் சொல்கிறார்கள். ஏனென்றால் அந்த சங்கத்தினுடைய முன்னணி நிர்வாகிகள் தகவல் சொன்னால்தான் அவர்கள் இந்த இடத்திற்கு வர முடியும். 10:30 மணிக்கு இங்கு ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட முற்றுகையிட வருவதாக சொல்லியிருந்தார்கள். ஆனால் தற்போது வரை வரவில்லை. காரணம், அந்த முக்கிய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று தகவல் கிடைக்கின்றது. தொடர்ந்து டிபிஐ வளாகத்திற்கு உள்ளே செல்லக்கூடியவர்கள் ஆசிரியர்களா அல்லது மற்ற பணிக்கு வரக்கூடியவர்களா என்பது சோதனை செய்யப்பட்டு அதன் பிறகுதான் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த போராட்டத்திலே ஈடுபடுவதற்கு முற்பட்டு யாராவது ஆசிரியர்கள் இங்கு வந்தால் உடனடியாக அவர்கள் கைது செய்யப்பட்டு வாகனங்களிலே அழைத்து செல்லவும் போலீசார் தயார் நிலையில் காத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.